தமிழ் சினிமாவில் எந்த ஒரு புதுப்படம் வெளியானாலும் யூடியூப் சேனல்ல அதை யாரு ரிவ்யூ பண்ணாலும் மக்கள் என்னமோ எதிர்பார்க்கறது ப்ளூ சட்டை மாறனோட ரிவ்யூக்காக தான். உண்மையை வெளிப்படையா உடைச்சு சொல்றதுல ப்ளூ சட்டை மாறனை மிஞ்ச முடியாது. படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, படம் நல்லா இல்லைனா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுருவாரு. யாருக்கும் முட்டு கொடுத்து போக மாட்டாரு. குறிப்பா அவரோட ரிவ்யூ காமெடியும் கலந்துதான் இருக்கும்போது பாக்குறவங்களுக்கு அது ஒரு ஃபன்னா இருக்கும். இந்த நிலைமையில ஒரு படம் 19 வருஷம் ஆன பிறகு இப்போ அந்த படத்துக்காக ப்ளூ சட்டை மாறன் தன்னோட ரிவ்யூ கருத்துக்களை கூறியிருப்பது தற்போது சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் மத்தியில கவனம் பெற்றிருக்கு. அதாவது செல்வராகவன் இயக்கத்துல தனுஷ் நடிப்புல 2006ஆம் ஆண்டு வெளியான படம் தான் புதுப்பேட்டை. இந்த படத்தை தான் இப்போ ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ பண்ணி தன்னோட கருத்துக்களை தன்னோட எக்ஸ்தல பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. அதன்படி ப்ளூ சட்டை மாறன் புதுப்பேட்டை படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கேங்ஸ்டர் படங்களோட ஹெட் மாஸ்டர் இந்த படம் தான். செல்வராகவனோட சிறந்த படைப்பு, தனுஷோட விஸ்வரூப நடிப்பு, அரசியல் ஆதாயத்திற்காக கூலிப்படையாக பயன்படுத்துவோரின் வாழ்க்கைய வெகு இயல்பா சித்தரிச்ச படைப்பு இந்த படம். கார்த்திக் சுப்புராஜ், லோகேஷ் கனகராஜ் போன்றோர் எடுப்பதெல்லாம் செயற்கையான கேங்ஸ்டர் படங்கள். இதன் பிறகு வந்த பல கேங்ஸ்டர் படங்கள், அரசியல் படங்கள் புதுப்பேட்டை அடைந்த உச்சத்தை இன்னும் தொட இயலவில்லை. செல்வராகவனை நினைச்சாலும் இப்படி ஒரு படத்தை சத்தியமா இனி எடுக்கவே முடியாது அப்படின்னு புதுப்பேட்டை படம் பத்தின தன்னோட ரிவ்யூ கருத்தை தெரிவிச்சிருக்காரு. கடைசியா ஒருவேளை உங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படத்துல உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்ட மாதிரி தன்னோட பதிவை முடிச்சிருக்காரு.